நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற இந்த தினசரி இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு நாளும் இந்த காலை நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இன்றைய சிறப்பான 9 மைய தவத்தை நமக்கு வழி நடத்திய அருள்மிகு சுகந்தி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு புதன்கிழமை, இப்போ வியாழக்கிழமையும் நாம ஞான களஞ்சியத்திலிருந்து கவிகளை எடுத்துக்கொண்டு சிந்திச்சுட்டு வரோம். அந்த தொடர்ல சில வருடங்களாக இந்த நிகழ்வு ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்கு. நம்முடைய முதுநிலை பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்களும் அருமையாக பாடல் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. சோ அதுல ஞான களஞ்சியம் பகுதி 1 முழுவதுமாக நாம மொத்தமும் படிச்சுட்டோமா அப்படின்னா இல்ல. இன்னும் ஒரு முறை அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்மளோட கருமையத்துல கொஞ்சம் விதைக்க துவங்கி இருக்கு. அது பெரிய கடல் இல்லைங்களா, சமுத்திரம். அதுல சின்ன துளி அளவுக்கு நம்ம ஒவ்வொரு துளியாக தான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த தொடரில இன்னைக்கு ஞான களஞ்சியம் பகுதி 2 இன்னைக்கு தொடங்குறோம். அதுல முதல் தத்துவமா மகரிஷி கொடுக்கிறது பிரபஞ்ச பரிணாமம். நாம் வந்த கதை, எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கிற கதை தான் மகரிஷி அருமையாக நமக்கு விளக்கியிருக்காங்க. பிரம்ம ஞானம் அப்படிங்கிற ஒரு தலைப்போட அதை ஒரு 8 வரியில ரொம்ப அழகா மகரிஷி மொத்தத்தையும் விளக்கிட்டாங்க. என்ன தலைப்பு? பரமும் உலகமும். இந்த எங்க இருந்து வந்தோம், எங்க இப்ப இருக்கிறோம், திரும்பியும் அங்க போகணும், அதுதான் நம்ம வாழ்க்கைக்கான நோக்கம். ஆனா அந்த வந்த இடத்தை பற்றியும், இங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே அந்த இடத்தை பற்றியும். ஏன்னா மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நிலம் மீது உருவெடுத்தேன். ஆனா இங்க வந்த உடனே என்ன பண்ணினேன்? நானு என்னை மறந்தேன், இந்த வினை மறந்தேன். இறைவா, நீ உள் நிறைந்து என்னை மீட்டு கொடு அப்படின்னு மகரிஷி இறைவனிடம் கேட்பதா ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. நமக்கு நாம் அறிய வேண்ட நமக்கு இறைவன் தான் குருவா வந்திருக்கார். அப்ப இங்க கிடைச்ச அந்த 5 புலன்கள் மூலம் பெற்ற அனுபவங்கள்ல இந்த மனம் மயங்கி எங்கே போகணுமோ அதை மறந்து இங்கேயே நின்னுடுறோம். இப்ப அங்க இருந்து நம்மளை மீட்டு எங்க இருந்து வந்தோம் முக்கியமா தெரிஞ்சு கொள்வதற்கு, இந்த பிறவியினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டியவர் தான் நம்முடைய குரு மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். எளிமையாக, அதுதான் அங்க குறிப்பா சேர்க்க வேண்டிய ஒரு சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எளிமையாக கற்றுக் கொடுக்கிறார், எல்லாருக்கும் புரியும் வகையில். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம எங்க இருந்து வந்தோம், கடவுள்ங்கிறது நமக்கு நம்பிக்கை வழியில சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த அறிவு வளர்ச்சி அடையுது, விளக்க நிலைக்கு போகுது. அந்த விளக்க நிலைக்கு போகும்போது கேள்விகளுக்கு பதில் தேட தொடங்குது. சரி, வந்தோம், அந்த கடவுள்னு சொல்கின்றோமே, அது யாரு, அவரு எப்படி வந்தாரு, அவர்கிட்ட இருந்து எப்படி இந்த உலகம் வந்தது இல்லையா? அது வரைக்கும் சொன்னப்பட்டது அந்த 14 வயது வரை இருக்கக்கூடிய அறிவு முதிர்ச்சிக்கு ஏற்ப எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஆனா அப்புறம் ஆராய்ச்சி பண்ண தொடங்குது. ஏன், இது எப்படி அப்படிங்கிற கேள்விகள் எழும்போது அதற்கான விளக்கமாக கொடுக்கப்படுறதுதான் இறைநிலை விளக்கம். இந்த கடவுள் யார் அப்படிங்கிற மகரிஷி இந்த 2க்கும் ஒரு வழிதான் சொல்லிட்டாங்க. என்ன வழிங்க? நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, ஒரே வழிதான். உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. ஏன்னா மகரிஷிக்கு நம்மளை பத்தி தெரியும். பைபாஸ்ல போறதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு தீட்சை கொடுத்ததே பைபாஸ் தான் இல்லைங்களா? மூலாதாரத்தில இருந்து புருவமத்திக்கு கொண்டு வந்த வழி. உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. என்ன பண்ணணும் அதுக்கு? தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்தால். 2 வரி.
அந்த குரு அவருக்கான குணாதிசயங்கள் என்னங்க? அவர் தன்னை அறிஞ்சிருக்கணும். வெறும் தெரிஞ்சா இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சா போராது. அவர் டிரான்ஸ்ஃபர்ம் ஆயிருக்கணும். தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் மகரிஷி தான் இல்லையா? அதே புடையில் வாழ்ந்து காட்டினார். அடுத்தது வரி போடுறாங்க பாருங்க. தனி கருணை வடிவான. இந்த கருணைங்கிற வார்த்தை என்ன? இறைவனை உணர்ந்தவங்க எல்லா உயிரையும் ஒன்றாக கருதுவார்கள். அங்கே வித்தியாசம் இல்ல. அந்த கருணை என்கின்ற சொல் ஒரு யூனிவர்சல் குணம். இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு, அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா அது கருணை இல்ல இல்லையா? அங்கே கண்டிஷன் இருக்கு. ஆனா மகரிஷி போன்ற மகான்கள் தனிப்பெரும் கருணை உடையவர்கள். தனி கருணை வடிவான குருவடைந்தால் அப்படிப்பட்ட குரு கிடைக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட குரு கிடைச்சிடுறாங்க. குருவடைந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த கொடுத்தாங்களா? முதல்ல நமக்கு தீட்சை கொடுத்தாங்க. அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த அந்த ஆதி கரு நமக்கு மூலம். அத புருவமத்திக்கு கொண்டு வந்து உணர்த்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க. அது ஆரம்ப புள்ளி. அதுக்கப்புறம் மகரிஷி இன்னைக்கு 9 மையதாம் வரைக்கும் நம்மள அந்த முழுமையான பயணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வராங்க. ஆனா அங்கே ஒவ்வொரு இடத்திலும் நிலைக்கணும். பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். அங்கே நான் என்னுடைய குணம், எனக்கும் மற்றவங்களுக்குமான வேறுபாடு, எனக்கும் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளினுடைய வெளிப்பாடு, இந்த அடிப்படையில நான் பார்த்து கொண்டிருக்கின்ற வரை அங்கே அந்த நிலைக்கு போக முடியாது. நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது, கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்குதான் அந்த ஒரே வார்த்தை போறாங்க. உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். ஏன்னா அந்த இறைநிலையினுடைய தோற்றத்துல எங்கேயுமே பிரிவினை கிடையாது. அதுதான் இன்றைய பாடல் சொல்லுது. பரம் என்பதே வெளியாகும். அந்த சுத்த வெளி என்பது அதுதான் ஆதி பரம். பரம் அப்படின்னா பரம அப்படின்னா அதை விட பெரியதும் இல்லை, அதை விட சிறியதும் இல்லை. அது ஒப்புமையை தாண்டின விஷயம் அப்படிங்கறதுதான் அந்த பரம் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடுது. அப்போ அந்த பரமாக ஆதி பரமாக மூலமாக ஒன்றுமில்லாத ஒன்றா இருந்து எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கே. மகரிஷி சொல்லுவாங்களே, வெட்ட வெளி சக்தி என்பது இல்லை என்றால் வேறு எந்த பொருள் வலிது இந்த பிரபஞ்சத்தில்? அதை விட பெரிய பொருள் ஒன்றுமே கிடையாது. அதுதான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒன்றுமில்லாத ஒன்று. அதுதான் எல்லாமா இருக்கு. அந்த பரம் என்பது வெளி. அதிலிருந்து எப்படி நாம வந்தோம் அப்படிங்கிற கதைய நிறைய பேர் உணர்ந்தாங்க. ஆனா அவங்களால சொல்ல முடியல. மகரிஷி அதையும் சொல்றாங்க. ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனாரெல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவு அங்கு ஏது? அப்ப அங்க அங்க அறிவு இல்லையா? அந்த அறிவு சிற்றறிவு பேரறிவோட இணைந்து ஒன்றாகி விட்டது. எப்படி? அந்த நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனாரெல்லாம் அந்த சுத்த வெளியை பற்றி தெரிந்து கொள்ள அந்த வெட்ட வெளி பெரும்பால் ஆதி பிரம்மம் கடவுள் இன்னும் பல பேரால சொல்லப்படுகிறதே. அதுக்கு போனாங்க. ஆனா அங்க போன உடனே அவங்க அதுவோட மெர்ஜ் ஆயிட்டாங்க. அங்கே அவங்களே இல்ல, அதுவாக மாறிவிட்டார்கள். ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவு அங்கு ஏது? அதுக்கப்புறம் வந்து பாக்குறாங்க. அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். சொல்ல முடியல. கனவுல வந்ததை நம்மால அப்படியே விளக்க முடியுமா? ஏதோ ஒண்ணு ரெண்டு நல்ல ஞாபகம் இருக்கும். அதுவே நாள் கடக்க நாள் கடக்க ஐயோ அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்ததே, யோசிச்சு பார்க்கலாமா? ஞாபகம் இருக்காது. அப்ப அது போலதான் அந்த ஒன்றுமில்லாத ஒன்று. ஏன்னா வாழ்க்கைங்கிறதே ஒரு கனவு போலதானே இல்லையா? சோ அந்த நிலைக்கு போறாங்க. ஆனா திரும்பி வந்தா சொல்ல முடியல. அப்ப மகரிஷி சொல்றாங்க, ஆதி எப்படி அவதரித்தது என்று அறிய போனாரெல்லாம் அந்த நிலையை அடைந்தார். அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். ஆதியே அணுவான காரணத்தை அறிஞர் எல்லாம் விளக்காதது இதனால் என்று. ஓ, இதனாலதான் அவங்களால வந்து சொல்ல முடியலையோ? கண்டவர் வெண்டிலர், விண்டவர் கண்டிலர். அதை புரிஞ்ச மகரிஷி நான் என்ன பண்ணேன்னு சொல்றாங்க பாருங்க. நான் சிறந்தவன், நான் போய் அதை பார்த்துட்டு வந்து சொன்னேன்னு சொல்லல. சாமிஜி, நான் ஆதிக்குள்ள மட்டும் போல அணுவுக்குள்ளேயும் போய் பார்த்தேன்.
ஆதி அணு 2 நிலையும் அறிந்த நிலையில் விளக்கம் பெற்று விட்டேன். எனக்கு மூலப்பொருள் தெரியல. மூலப்பொருளுக்குள்ள போன உடனே நான் அதுவா மாறிட்டேன். பை ப்ராடக்ட் இருக்கே. அந்த பை ப்ராடக்ட்டுக்குள்ள போன உடனே அந்த மூலப்பொருள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ரவா கேசரி பண்றோங்க. அதோட மூலப்பொருள் என்ன? ரவா. சரியா? அதுக்குள்ள இன்னும் நெறைய பொருட்கள்லாம் போட்டு அடுத்தது அதற்குள்ள நெறைய மாற்றங்களை ஏற்படுத்தி பஞ்சதன் மாத்திரைகளாக மாறி அது கேசரிங்கிற ஒரு பை ப்ராடக்ட்டா வந்துடுச்சு. அந்த பை ப்ராடக்ட் சாப்பிட்டு பார்த்த உடனே சொல்றாங்க, ரொம்ப ரொம்ப சமையல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க, ரவை சரியா வறுபடல. சர்க்கரை சரியில்ல. இந்த போல என்ன எப்படி சொல்றாங்க? அந்த பை ப்ராடக்ட்டுக்குள்ள போன உடனே மூலப்பொருளோட தன்மைய கொஞ்சம் உணர்த்துது அந்த பை ப்ராடக்ட். சரி நமக்கு வெறுமே இத பார்த்தே சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க. அ நம்மளோட முன்னுடைய தலைமுறை பாட்டி எல்லாம் வந்து ஒரு குழம்பு கொதிக்கிற வாசத்த வச்சே சொல்லிடுவாங்களாம். அதுல உப்பு கம்மியா இருக்கு. ஒரு நல்ல ஒரு சமையல் திறமை வாய்ந்தவர்கள் அந்த வாசனைய வச்சே சொல்லணுமா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் சரியா தப்பான்னுட்டு. கரெக்ட்டா போட்டிருக்காங்களா இல்லையான்னு. அப்ப இதுவும் ஒரு வகையில் இறைநிலை உணர்வு தான். அதேதான் மகரிஷி எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா என்ன குடுக்குறாங்க? அந்த அணுக்குள்ள போனேன். அதுக்குள்ள இருக்கிறது தானே ஆதியிலிருந்து வந்த கதை. ஆதிநிலை, அணுநிலை இவ்விரண்டும் அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன். அப்ப அப்படித்தான் நமக்கு அந்த விளக்கத்த கொடுக்குறாங்க. அதுக்கு உணரணும்னா, நான் எனக்குள்ள கேள்வி இருக்கணும். நமக்குள்ள கேள்வி இருக்கணும். இல்லையா? நான் எங்கிருந்து வந்தேன்? ஏன் வந்திருக்கேன்? பிறவியின் நோக்கம் என்ன? இதையெல்லாம் ஒரு குருவிடம் ஒரு சீடன் போய் கேட்கிறார். குருவே எனக்கு இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு சந்தேகம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. நான் பிறப்பதற்கு முன்னாடி எங்க இருந்தேன்? நான் இறந்த பிறகு எங்கே போவேன்? இதனால எனக்கு இரவெல்லாம் தூங்க முடியல. இந்த கேள்விக்கு நீங்க தான் விளக்கமா பதில் சொல்லணும். உடனே குரு சீடன் கிட்ட சொல்றாரு, "நீ புத்தக எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த ரூமுக்கு போயிட்டு ஒரு புத்தகத்தோட பெயர சொல்லி அத எடுத்துட்டு வா" அப்படிங்கிறாரு. இப்ப சீடன் அந்த அறைக்கு போறான். அங்க வெளிச்சம் இல்ல. இருளா இருக்கு. உடனே சீடன் சொன்னான், "குருவே இங்க வெளிச்சம் எதுவும் இல்ல. எப்படி நான் அந்த புத்தகத்த தேடி எடுப்பேன்?" அப்படின்னு கேட்டான். உடனே குரு என்ன பண்றாரு, ஒரு விளக்க சீடன் கையில குடுத்து, "இப்போ போய் புத்தகத்த எடுத்துட்டு வா." சீடனும் கரெக்ட்டா அந்த புத்தகத்த விளக்கு வெளிச்சத்துல தேடி எடுத்துட்டு வந்து குரு கிட்ட குடுத்துறாரு. குடுத்துட்டு கேட்கிறார், "குருவே நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே." அப்படின்னு சொன்ன அடுத்த கணம் குரு என்ன பண்றாரு, விளக்கோட தீபத்தை அணைச்சு விட்டார். அணைச்சுட்டு சொல்றாரு, "சீடனே, இந்த புத்தகத்த நீ எப்படி எடுத்துக்கிட்டு வந்த?" அதற்கு சீடன் சொல்றான், "இந்த விளக்கின் உள்ள வெளிச்சத்தின் உதவியால் கொண்டு வந்தேன்." சரி 2வது முறை எடுத்துட்டு வந்த. முதல் முறை என்ன செய்தாய்? முதல் முறை அந்த அறைக்கு செல்லும்போது அங்க வெளிச்சம் இல்ல. அதனால எடுக்க முடியாம தடுமாறினேன் அப்படின்னு. அப்போ உன்னால முதல் முறை புத்தகத்தை எடுக்க முடியல. இந்த விளக்கின் ஒளியால் தான் இதை எடுக்க முடிஞ்சது அல்லவா? ஆமா. சரி இந்த விளக்கினுடைய நெருப்பு எங்கிருந்து வந்தது? அப்படின்னு கேட்டார். சீடன் தெரியாதுன்னு சொல்றான். சரி நான் அணைச்சுட்டேன். இப்ப அந்த விளக்கோட வெளிச்சம் எங்க போச்சு? அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கும் சீடனுக்கு பதில் தெரியல. அப்போ குரு சொல்றாரு, விளக்கினுடைய தீபம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியிலிருந்து வந்தது. தீபத்த அணைச்சதும் அந்த பஞ்சபூத சக்தி திரும்பவும் அதனுடைய தன்மையோடு சென்று ஒடுங்கி விட்டது. இப்போ நாம அந்த இருட்டுல இருக்கிற மாதிரி எப்படி அந்த இருளுக்குள்ள புத்தகத்தை தேட முடியலையோ, இந்த மாயை என்கின்ற தெரியாத இருளுக்கு நடுவே நம்மளோட ஆசைகள், நம்மளோட பதிவுகள் காரணமாக இந்த மனித வடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். வினைப்பதிவே தேகம் கண்டாய். அப்ப நமக்குள்ள ஒரு வெளிச்சம் வேணும். இந்த இறைநிலையை பற்றிய நம்பிக்கை, அந்த இறைவனை பற்றிய உணர்வு, இறை உணர்வும் அறநெறியும் இருந்ததுன்னா, அந்த இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சோம்னா, இந்த இருள் மறைய ஒரு வெளிச்சம் தோன்றும். அந்த வெளிச்சத்துல எப்படி நீ புத்தகத்த கண்டுபிடிச்சியோ, அது மாரி இறைவன தரிசிக்கலாம். அப்ப அந்த இடத்துக்கு தான் எங்க இருந்து வந்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ, அங்கே தான் போகணும். அதுக்கு இறை நம்பிக்கையும், இறை உணர்வும் எப்போதும் இருக்கணும். இப்போதான் அடுத்த வரி வருது. மகரிஷி இந்த கதை எதுக்கு நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க? நாம வந்தோம் ஒரு இடத்துல இருந்து அது வெட்ட வெளி அப்படின்னு விட்டுருக்கலாம் இல்லையா? வந்த கதை தெரிஞ்சா தானே பார்க்கிற பொருளுக்குள்ள எல்லாம் அத பார்க்க முடியும். ஏன்னா, இறைவனை உணர்றது ஒன்று, உணர்ந்த பின் வாழ்வது ஒன்று. வெறுமே உணர்ந்துட்டா மட்டும் போராது இல்லையா?
மகரிஷி அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேருங்கிற வார்த்தையோட மனவளக்கலையினுடைய அங்கத்தை நிறுத்தல. 4வது அங்கம் என்னது? முழுமை பேரு, அந்த கம்ப்ளீட்னஸ், அந்த நிலையிலேயே நிலைத்து கம்ப்ளீட்டா வாழறது இல்லையா? அப்ப அது நமக்குள்ள வர்றதுக்காக இந்த பாடல்ல அடுத்தது வந்த கதையை விளக்குறாங்க. பரம் என்பது வெளி, பரிணாமம் நுண்ணியக்க பரமாணு. இந்த இடத்துல பரிணாமம்னு கொடுத்திருக்காங்க. மகரிஷி இப்போ நமக்கு சொல்லக்கூடிய அந்த இது வந்து தன்மாற்றம் இல்லையா? நமக்கு தெரியும் பரிணாமம் அப்படிங்கிறது ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது, அதுதான் பரிணாமம், எவால்வேஷன். ஆனால் மகரிஷி அப்புறமே மாத்தினாங்க, என்னன்னு? பரிணாமம் அல்ல, தன்மாற்றம், டிரான்ஸ்பர்மேஷன். அப்படின்னா ஒன்றே இரண்டாக மாறியது. சரியா? அப்ப அந்த சுடவெளிதான் நொறுங்கி துகளாகி அந்த நுண்ணியக்க பரமணுவாக மாறுது. அது மேக்ரோசம், இது மைக்ரோசம். ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தினுடைய கொட்டை, அதனோட விதை எவ்வளவு சின்னதா இருக்கு இல்லையா? ஆனா அந்த விதைய பார்த்தா அதுக்குள்ள அந்த ஆலமரம் தெரிகிறதா? புலனுக்கு பார்க்க முடியாது. எந்த டிவைஸ்ல வச்சு பார்த்தாலும் தெரியாது. ஆனா மண்ணுல போட்டு வளர தொடங்கும் போது அந்த ஆலமரம் அப்படியே அந்த விதையிலிருந்து வெளியே வருகிறது. அப்ப அதே போல இந்த பரம அணுவினுடைய தன்மை அத்தனையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டு அந்த நுண்ணியக்க பரம அணு முதல்ல தோன்றிவிட்டது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, ஒரு பாடல். நிஜம்தானே? அது சும்மா இருக்குதுன்னு சொல்றாங்க, அந்த ஒன்றுமில்லாத ஒன்று. ஆனால் அது அசைந்தது, அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அந்த நுண் அதிர்வு முதல்ல ஏற்பட்டது. முதல் விண் தோன்றிவிட்டது, முதல் பரம அணு இறைத்துகள் தோன்றிவிட்டது. அதுக்கப்புறம் சும்மா இருந்ததா? அதனோட அழுத்தம் சுழல தொடங்கியது. பரம அணுவினுடைய திரட்சி அணு இல்லையா? பல இறை துகள்களின் தொகுப்பு அணு. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. நம்ம கேட்டிருக்கோம், பக்தியில கேட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள். வேதங்கள் புராணங்கள் சொன்ன அத்தனையும் அவன் இல்லாம எதுவும் நடக்காது. அந்த அவன் கிட்ட இருந்து வந்ததுதான் அந்த அணு. அந்த அணுக்கள் பல சேர்ந்தா பேரணுவாக ஆச்சு. அந்த பேரணுக்களுடைய கூட்டம் பஞ்ச பௌதீக பிரிவுகளாக தாதுக்களாக மாறியது. அப்போ இந்த பார்க்கக்கூடிய பரவெளி, இந்த பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்ச அத்தனை விஷயங்கள்லயும் பார்க்கக்கூடிய பல கோடி அண்டங்களும் தாது சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. 7 தாதுக்கள்னு நம்ம உடலுக்குள்ள சொல்றாங்க பாத்தீங்களா? அது என்னது? தன்மாற்றம் தானே. உணவு ரசமா, ரத்தமா, சதையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, ஜீவவித்து குழம்பு என்கின்ற 7வது தாதுவா மாறுகிறது. அப்ப தன்மாற்றம். நான் இட்லி போட்டாலும் மாறுது, சப்பாத்தி போட்டாலும் மாறுது, பீஸா போட்டாலும் மாறுது. ஆனா குவாலிட்டியில டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? மாற்றம் ஒன்றுதான், ஆனா விளைவுல வேறுபாடு இருக்கிறது. அப்ப அது போலதான் பரவெளியில பார்க்கக்கூடிய பேரண்டங்கள் எல்லாமே சூரியன் ஒரு மாதிரி, சந்திரன் ஒரு மாதிரி, கோள்கள் ஒவ்வொன்று ஒரு மாதிரி. அத்தனைக்கும் காரணம் அந்த வேதித்த பேரண்டங்கள் அத்தனைக்குமான மூலப்பொருள்ல இருந்து வந்திருக்கு. தன்மாற்றம் ஒன்றுதான், விளைவுல மாற்றம். நெருப்பு கோலமா சேர்ந்தா சூரியன் இல்லையா? அது போல இன்னொன்னு, பஞ்ச பௌதிக பிரிவுகள்ல வித்தியாசத்தோட இருந்தா செவ்வாய், புதன், சுக்கிரன் அப்படின்னு சொல்றோம். அதுலயே ஒரு கோள் பூமி. அதுதான் இந்த உலகம் இருக்கக்கூடிய, நாம எல்லாம் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கோள். பஞ்ச பௌதிக பிரிவுகளும் சரியான விகிதத்தில் தோன்றியது உயிர் உண்டாக்கிச்சு. இன்னும் வேற எந்த கோள்கள்ல உயிர்கள் இருக்கிறதா தெரியல நமக்கு. அதுக்கான ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மகரிஷி சொல்றாங்க, இங்கே ஆராய்ச்சியை தொடங்குவோம். செவ்வாயிலேயோ வியாழன்லயோ இல்ல வேற கிரகத்திலேயோ உயிர்கள் இருக்காங்கிறதுக்கு அவ்வளவு செலவு பண்ண வேண்டாம். இங்க நாம் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல இந்த உயிர்கள் தோன்றி வாழ்ந்துகிட்டு இருக்கே, இதனுடைய ஆராய்ச்சியே முழுசா போகும்போது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் ஒன்று கூடும். அப்ப இந்த தாது சேர்க்கையை உணர்ந்துட்டா, பரநிலையை உயிர் உணர்ந்து பல இயக்க விதி உணர்ந்தால் பரமானந்தம் போட்டுட்டாங்க. அதுதான் முழுமை பேரு இல்லையா? அந்த முழுமை பேரு என்பது என்ன? பரநிலையை உயிர் உணர்ந்து பல இயக்க விதி உணர்ந்தால். அந்த இயக்க விதி என்னது? த லா ஆஃப் நேச்சர் சொல்லுவாங்க இல்லையா? த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரி திங் அண்ட் எவ்ரிவேர் இஸ் கான்சியஸ்னஸ். அதுதான் அறிவு. எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து இயக்கமாக பொருளுக்குள்ள இருந்து இயங்கிக் கொண்டிருப்பது அறிவு. அந்த அறிவுல எங்கேயுமே குறைவில்லை. அது அப்கிரேட் ஆயிட்டே வந்தது. கோள்கள் நட்சத்திரங்கள்ல தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்காக
அடுத்தது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை, 5 அறிவு வரை தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். 6வது அறிவு படைத்த மனிதன் கிட்ட இதோட சேர்த்து தன்னை அறிதல். அப்ப அதோட அப்கிரேஷன் இருக்கு இல்லையா? அந்த அப்கிரேஷன் படி அறிவு தன்னுடைய இயக்க விதிக்கு உட்பட்டு மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த எண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா? அந்த இறைநிலை என்ற தோட்டத்திலே பூத்த இறுதி மலர் அப்படின்னு மகரிஷி நம்மள குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த இறுதி மலர் என்னைக்கும் வாசமும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா பார்க்கின்ற எல்லாத்தையும் ஒரே போல பார்க்க பழகி கொள்ளணும். அப்போதுதான் இந்த பரத்திலிருந்து வந்த உலகம் அமைதியா வாழ முடியும் இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த இந்த இறைவ மனவளக்கலையை நமக்கு கொடுத்த குரு போல, மகரிஷி போல எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்துல தோன்றினாங்க. அவங்க எல்லாரும் எடுத்துரைக்கக்கூடியது இறை உணர்வும் அறநெறியும் தான். மதங்கள் தோன்றிய கதையும் அதேதான். அடிப்படை என்ன? எல்லா மனிதர்களுக்கும் அவரவர்கள் அங்கங்கே சேர்ந்து வாழ்ந்த கூட்டத்துக்கு குழுவுக்கு ஏற்ப ஒரு மதமாக தோன்றி அந்த யார் தோற்றுவித்தார்களோ அவர்களோட பெயரால அந்த மதம் வழங்கப்பட்டு வந்தது. அப்ப அந்த மதத்தினுடைய கோட்பாடு என்ன? எல்லா புகழும் இறைவனுக்கு இல்லையா? எல்லாமே ஒன்றிலிருந்து வந்தது, அவனன்றி ஒரு அளவும் அசையாது அப்படின்னு சொல்லிச்சு ஒரு மதம். இன்னொரு மதம் என்ன சொல்லுச்சு? நானே வழியும் சக்தியும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். இன்னொரு மதம் சொல்லுது, நானே எல்லாமாக இருக்கின்றேன், எல்லா புகழும் இறைவனுக்கே. அப்ப இது எல்லாமே ஒண்ணுதானே இல்லையா? நீர்னு சொல்றோம் தமிழ்ல, நீலுன்னு சொல்றாங்க தெலுங்குல, பானின்னு சொல்றாங்க இந்தியில. இப்படி ஒரு பெயரால் அழைக்கப்பட்டாலும் ஆனால் பொருள் ஒன்றுதானே. அப்ப அதே உணர்ந்தவங்க அதே விதிய மனிதர்கள் கிட்ட, விலங்குகள் கிட்ட, எல்லா உயிர்கள் கிட்டையும் அப்ளை பண்ணணும். இப்ப சமீபத்துல தெரிந்து கொண்ட ஒரு விஷயம், ஆதிசங்கரருக்கு இந்த மிக பெரிய தத்துவத்தை மனிதனின் எல்லாம் ஒன்றுதாங்கிறத ஒரு சாதாரண மனிதன் தான் உணர்த்தினார் இல்லையா? அது ஒரு பேராசிரியர் சொல்ல கேட்டோம். அவருக்கு எப்படி கிடைச்சுதான், ஒரு முறை அவரை பார்க்க ஒரு மனிதன் வந்திருந்தாராம். அவரு அவரு நடந்து போற பாதையில எதிர்த்து வந்தாராம். உடனே அவரை பார்த்து இவர் சொன்னாராம், புலையனே தள்ளி நெல் அப்படின்னு சொன்னாராம். மனிதனை வித்தியாசப்படுத்தி அவர் மனதுக்குள்ளே இருந்த விஷயம். ஆனா அது அவரே சொல்றாராம். அவரே சொல்றாரு, தான் அந்த பெரிய உன்னதமான உணர்வை உணர்ந்த தருணத்தை சொல்றாரு. புலையனை தள்ளி செல்லு சொன்ன உடனே அவர் கேட்டாரா, நீங்கள் புலையன் என்று சொல்வது என்னையா, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவையான்னு கேட்டாராம். எவ்வளவு பெரிய ஒரு வாசகம், எவ்வளவு பெரிய ஒரு திறப்பு பாத்தீங்களா? அங்கே ஒளிந்ததாம் அவருக்குள்ளே வித்தியாசம். நம்ம கூட சாதாரணமா இன்னைக்கு ஒரு திரைப்படத்துல ஒரு பெரிய விஷயம் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நான் ஒரு படம் பார்த்தேன், வேதம் புதிதுன்னு சொல்லிட்டேன். அந்த படத்துல மனிதத்தன்மை எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். அதுல ஒரு பெரிய மகான் அவர் வரார் அந்த ஊருக்கு. அவரை எல்லாரும் பல்லாக்குல சுமந்து கொண்டு கூட்டிட்டு வராங்க. அப்போ ஒரு சின்ன சிறுவன் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். உங்களை ஏன் பல்லாக்குல தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சென்ற போது அவர் பதில் அளிக்கல. கூட இருந்தவங்க சொல்றாங்க, பெரியவர் இல்லையா, அவருக்கு கால் வலிக்கும் இல்லையா, அதனால அவரை பல்லக்குல தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த சிறுவன் கேக்குறான், உங்களை தூக்கிட்டு வந்தவங்களுக்கு கால் வலிக்காதா? அந்த ஒரு கணம் அவருக்குள்ளே ஒரு 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 ஓப்பன் ஆகுது, ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. திரும்பியும் போகும்போது அவர், நான் பல்லாக்கு வேண்டாம், நான் நடந்தே வருகிறேன் என்று போவதாக அதுல ஒரு காட்சி வரும். மகரிஷி எவ்வளவு அழகா விளக்குறாரு இல்லைங்களா? இந்த பயிற்சியை கற்றுக்கணும்னா என்ன தகுதி கொடுக்கிறாருங்க? உடல் என்ற ஒன்று இருக்கணும், அதுல உயிர் என்ற ஒன்று இருந்தால் போதுமானது. எல்லாருக்கும் கொடுக்கலாம் இல்லையா? இனி அந்த சங்கடங்கள் எவருக்கும் வேண்டாம். எண்ணத்தின் ஒருமைக்கு ஏற்றதான தனிச்சிறப்பாம் குண்டலினி தீட்சை உண்டு. தகுதியுள்ளோர் விருப்பமுள்ளோர் அனைவருக்கும். தகுதி என்னதுங்க? சொல்லிட்டாரு. உடல் இருக்கணும், அதுல உயிர் ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கணும், அவ்வளவுதான். தகுதியுள்ளோர் விருப்பமுள்ளோர். அங்க அதுதான். இல்லைன்னா அஞ்சறிவு ஜீவன் கூட உடல் இருக்கு, அதுக்குள்ள உயிர் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு தீட்சை கொடுக்க முடியுமா? அங்கே விருப்பம் என்பது ஒன்று இருக்கணும். அதுக்குதான் அந்த வார்த்தை போடுறாங்க. அதுக்கு தெரியாது. நான் போய் வேதாத்திரி மகரிஷி கிட்ட தீட்சை பெற்றுக் கொண்டால் என்னோட கர்மாவை கழிச்சு என்னோட பிறவி சாபல்யம் அடையும் என்பது ஒரு நாய்க்கோ பூனைக்கோ தெரியாது. இல்லைன்னா நின்னு இருக்கும். ஆனாலும்
அவங்களுடைய வைப்ரேஷனை புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் நிறைய நடந்திருக்கு. கிருஷ்ணர் குழல் ஊதும் போது அத்தனை ஆணிரைகளும் வந்து இருந்து அமைதி காத்ததாக நம்ம படிச்சிருக்கிறோம். மகரிஷி கூட காசிக்கு ஒரு முறை போகும்போது ஒரு பெரிய ஒரு 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 கோபமுள்ள ஒரு மாடு வேகமாக வந்ததாம். அப்போ மற்றவங்க மகரிஷி கூட போனவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் பயந்து நின்னுட்டாங்களாம். ஆனா ஒரு 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 பரபரப்பு, ஒரு இது நம்ம அந்த இடத்த விட்டு போகணும். ஆனா சுவாமிஜி அந்த இடத்துலயே நின்னு இருக்காங்க. அது வந்ததாம், மகரிஷியை பார்த்ததாம், அப்படியே அமைதியாகி விட்டதாம். கண்களை பார்த்ததாக சொல்லுவாங்க கூட போனவங்க. சோ அப்ப அந்த அளவுக்கு அவருக்குள்ள எல்லாம் ஒன்றுதான். ஆனா அதுக்கு தீட்சை கொடுக்கல மகரிஷி. யாருக்கு கொடுத்தாங்க? தகுதியுள்ளோர், விருப்பமுள்ளோர் அனைவருக்கும் தகுதியுள்ளோ கைவிரலால் நெற்றி தொட்டு கனல் மூட்டி கருப்பெழுப்பி கருத்துணர்த்தும் புனித முறையை பரப்ப உளமுவந்தும் பொறுப்பேற்றும் இருக்கின்றேன், கொள்வீர் வாரீர் அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டப்படலாம் வேண்டாம். இறை உணர்வையும் அறநெறியும் இயல்பாக பெறலாம், எளிமையாக பெறலாம். பெற்ற பிறகு என்ன பண்ணணுங்க? அதன்படி வாழணும். அதுக்குதான் அகத்தாய்வு கொடுத்தாங்க. மனிதருள் வேறுபாடு ஏன்னு சொன்னாங்க. காரணம் தெரிஞ்சுட்டா யாரையாவது வேறுபடுத்தி பார்ப்போமா? இல்லைங்களா? இப்ப நம்மளோட மனவளக்கலையில எல்லாருக்குமான அடையாளம் என்னங்க? அவரவர்களோட பெயர் மட்டுமே, இல்லையா? வேற ஏதாவது ஒரு அடையாளத்தை நம்ம இங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கோமா? பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இன்னமும் இந்த இறை உணர்வு நமக்குள் இறங்கவில்லை என்று அர்த்தம், இல்லையா? அது தெரியாதவங்க அப்படி இருக்கட்டும் தாராளமா. ஆனா நமக்குள்ளே எந்த பாகுபாடும் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒன்றிலிருந்து வந்தவர்கள். ஒரு கடைசியாக ஒரு வரியோட முடிக்கிற ஒரு பேராசிரியர் சொன்னதான் ரொம்ப ஆழமாக தைத்தது. எதையும் லென்ஸ் வைத்து பார்க்க வேண்டாம், ஹியூமன் சென்ஸ் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார், இல்லையா? எந்த ஒன்றையும் நாம லென்ஸ் வச்சு பார்த்தோம்னா சிறுசா இருக்கிறது ரொம்ப பெருசா தெரியும். குறையாக இருந்தாலும், அவருக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடா இருந்தாலும், அங்கே ஹியூமன் சென்ஸ் என்பது என்ன? இந்த பரமும் உலகமும் உணர்ந்த இறை உணர்வு அப்படிங்கிற தன்மையை கொண்டு பார்த்துட்டா எல்லா ஹியூமன் சென்ஸும் காமிக்கிறது எல்லாம் உயிரினங்கள் தான். எல்லாத்துக்குள்ளயும் அறிவு இருக்கு. எல்லாம் இறைநிலையினுடைய பிம்பங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பனவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானா, இல்லை தோற்ற மயக்கங்களா, எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தா வந்தீங்கன்னு அந்த பாரதிக்கு கிடைச்சதே அந்த ஞானம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு உணர்த்திருக்காங்க. அதை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.